வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த குட்டி ஸ்டோரியில இருந்து ஒரு குட்டி முறையில நாங்க பார்ப்போம். சரி, இப்ப நாங்க எங்களோட கதைகளுக்கு போவோம். என்னடா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 2 புதல்வங்க இருந்தாங்க. அதுல ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அவரை நபி அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக சிறு வயதிலிருந்தே அவங்களோட தாய் வளர்த்து வந்தாங்க. தனது அடுத்த மகனான பர்ராவை இஸ்லாத்துக்காக அர்ப்பணம் செய்யும் சிந்தனையோட சுவனத்தை நோக்கி உணர்வோட வளர்த்து வந்தாங்களாம். சிறு வயதிலிருந்தே பர்ராக்கு இஸ்லாத்துல தன்னை உயிர் தியாகம் செய்யணும், ஷஹீதா உண்டு ஆசையா இருந்துருச்சு. இதனால எல்லா போராட்டத்திலையும் முன்னிருந்து போராடிட்டே வந்தாங்க. காலங்கள் உருண்டே போக யமாமா யுத்தம் நடக்கிற நேரம் நபி அவங்களுக்கு பின் தானே நபின்னு பொய்யா வாதிட்ட முசைலமாவை கொல்லணும்னு ஹாலித் பின் வலீத் தலைமையில முஸ்லிம்கள் பட போராடிட்டு நேரம் பர்ரா முன்னின்று போராடிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல தளபதி காலித் பர்ராவை கூப்பிட்டு சொன்னாங்க, காலித், என்னண்டா முஸ்லிம்களை உற்சாகப்படுத்துமாறு என்ன சரி கூறுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த டைம்ல அழகிய குரல் வளம் கொண்ட பர்ரா இப்படி சொன்னாங்க, மதீனாவாசிகளே, இந்த நாள் உங்களுக்கு மதீனாவை பத்தி என்றதுக்கான நேரமே இல்லை. நீங்க சுவனத்தையும் அல்லாஹ்வையும் நினைவு கொள்ளுங்க என்று உற்சாகம் ஊட்டிக்கொண்டு அவரும் போராடிட்டே இருந்தாங்களாம். முஸ்லிம் படையணிகள் தாக்குதலை சமாளிக்க முடியாத முசைலமாவின் படை ஒரு தோட்டத்துக்குள்ளுக்கு அடைக்கலம் தேடி ஒளிஞ்சுக்கிட்டே போனாங்களாம். காலம் நேரம் செல்ல செல்ல ஒளிந்திருந்தவங்க நடத்தும் தாக்குதல்ல முஸ்லிம் படைகள் அப்படியே இருந்துட்டு வந்தாங்களாம். இதனை பார்த்த பர்ரா கவலை விட்டு மக்களை பார்த்து இப்படி சொன்னாரு, மக்களே, என்ன தூக்கி அவங்களுக்கு மத்தியில வீசுங்க. அவங்க என்ன கொல்ல முயற்சிக்கையில நீங்க தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்கள தாக்குங்கன்னு சொன்னாராம். இப்படி சொன்னோன்னு அந்த மக்களோ இல்ல வேணாண்டு ஒதுங்கிட்டே போனாங்களாம். ஆனாலும் இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்ய தெரிஞ்ச பர்ரா தானாவே தோட்டத்துக்குள்ளுக்கு போனாங்களாம். அப்படி பர்ரா தோட்டத்துக்குள்ளுக்கு போன பிறகு அந்த தோட்டத்துக்குள்ளுக்கு இருந்த முசைலமாவோட படை என்ன செஞ்சுட்டுனா பர்ராவை தாக்கினாங்க. அப்படி தாக்கினாலும் பர்ரா என்ன செஞ்சாண்டா தோட்டத்துல காணப்பட்ட அந்த வேலியை திறந்துட்டாங்களாம். அப்போ முஸ்லிம் படை பர்ராவோட சேர்ந்து அந்த முசைலமாவை தாக்கினாங்க. பர்ராக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஷஹீதுடைய பட்டம் கிடைக்கவே இல்லை. ஆனா பர்ராக்கு யுத்தத்துல 80 வெட்டுக்காயங்கள் கிடைச்சிச்சு. இருந்தாலும் ஷஹீதாகலன்னு கவலையில பர்ரா மீண்டும் திரும்பி அவங்களோட படையோட பேத்துட்டாங்களாம். இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம அல்லாஹ்வுக்காக எது சரி செய்யறோமா அதுல வர கஷ்டமும் கஷ்டமா தெரியாது, எந்த கவலையும் எங்களுக்கு கவலையா தெரியாது. அது போலவே நாம எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் நாடாம எங்களுக்கு எதுவுமே கிடைச்சாது. எப்படின்னா, அல் பர்ரா பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாவுன்னு சின்னத்திலிருந்தே ஆசைப்பட்டுட்டு வந்தாங்க. ஆனா அல்லாஹ் நாடாததுனால அவருக்கு ஷஹீதாக முடியாம போயிடுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம அல்லாஹ்வுக்காக செய்யறவங்களாகவும் எதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று எண்ணுபவர்களாகவும் நானும் நீங்களும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களை விட்டு பிரியும் நான் சுவனத்து தோழியான நசிஹா ஷுக்ரி.